என்னோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், அதுவும் டெக்னிக்கல் கொஸ்டின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா 2021 நடந்த, அதாவது 2020 to 2021 நடந்த திருச்சி ஏஆரோட இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்கல் கொஸ்டின் பேப்பர் தான், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். அதை பற்றி இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதனுடைய 30 கொஸ்டின்ஸோட ஆன்சர் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸை தள்ளி மீதி உள்ள 30 கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜிடியை பற்றி ஒரு கொஸ்டின் பற்றி போட்டதுன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து டெக்னிக்கல் பற்றியும் ஒரு வீடியோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? அதை வச்சு தான் இதை போடுறேன். ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். செக்ஷன் ஏ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் நாலேஜ் வந்து 1 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் உமன் இன் தி வேர்ல்டு டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட்? இதனுடைய ஆன்சர் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஜின்கோ டேபி. ஓகே, அதாவது முதல்ல வேர்ல்டு லெவலில் மவுண்ட் எவரெஸ்ட்டில் முதல் பெண்மணி யாருன்னா அப்படின்னா ஜின்கோ டேபி. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா த ஃபஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் வயர் ஹெல்ட் அட். ஓகேவா? முதல்ல ஒலிம்பிக் கேம் எங்கே வச்சு நடைபெற்றது அப்படின்னா அத்தன்ஸ். ஓகே, அதாவது அத்தன்ஸுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கிரீஸில் இருக்குது. கிரீஸ். ஓகேவா? கிரீஸில் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்டு கொஸ்டின் வந்து பனாமா கேனல்ஸ் ஜாயிண்ட் விச் 2 கிரேட் ஓஷன்ஸ். அதாவது இந்த பனாமா கேனல்ங்கிறது வந்து மிகப்பெரிய 2 கடல் பகுதி இணைக்கக்கூடிய எந்தெந்த கடல் பகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன் அண்டு பெசிஃபிக் ஓஷன். அதாவது 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஓஷன் அண்டு பெசிஃபிக் ஓஷன். நிறைய பேர் வந்து இந்தியன் ஓஷனும் பெரிய ஆப்ஷன் நினைப்பாங்க. பட் அது கிடையாது. ஆன்சர் வந்து ஆன்சர் சி அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, அட்லாண்டிக் ஓஷன் அண்டு பெசிஃபிக் ஓஷன். தென் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். த பர்த் பிளேஸ் ஆஃப் கௌதம புத்தா ஈஸ். அதாவது பிறப்பிடமான புத்தா எங்கே பிறந்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ லும்பினி, ஆப்ஷன் சி சாமநாத், ஆப்ஷன் பி போத்கயா, ஆப்ஷன் டி. இதில் உள்ள ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லும்பினி எங்கே இருக்குன்னா நேபாள். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின். சாந்தப்பூர் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாந்தப்பூர் இஸ் சிச்சுவேட்டட் இந்த எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா யூபியில் தான் இருக்குது. ஓகேவா? ஒருவேளை இந்த கொஸ்டின் தப்பாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, அதனால் வேண்டாம். இந்த கொஸ்டின் தப்பாக இருக்கிறவங்க மார்க் கொடுத்துருப்பாங்க. சாந்தப்பூர் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஸ்டேட்னு உண்மையான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செக்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், 6 to 10. ஓகேவா? ஃபஸ்ட் உள்ள ஆன்சர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா 6th உள்ள ஆன்சர் பார்ப்போம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீரியஸ் D8A C10B B12C. ஃபஸ்ட் இதோட ஆப்ஷன் பார்ப்போம். A14B A12C A14D A11D. இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா A14D. இதான் இதனுடைய ரைட் ஆன்சர். நீங்கள் வேணால் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களே செஞ்சு பார்க்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின். In a certain code language the polish is written as MLFE. How will DIG be written the code? நீங்கள் இந்த லெட்டர் ஆல்ரெடி நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ABCDன்னு ஆர்டராக எழுதிக்கிட்டு இதை எப்படி வரும்னா அதாவது 2 ஆல்பபெட் லெட்டரை மைனஸ் பண்ணி வர மாதிரி தான் இதனுடைய சீரியஸ் இருக்கும். அப்போது இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th ஆன்சர் AFD. ஓகே, டிக்கி பி, ஆப்ஷன் பி. 8th கொஸ்டின் பாருங்கள். A is older than B, C is older than B but younger than A. Okay, then A. D is younger than to E and B both. Okay, ரெண்டும். B is older than E. Find who is the youngest. இதில் யார் மூத்தவங்க அந்த மாதிரி. ஓகேவா? இது யார் யங்கஸ்ட்னு. அப்போது
இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகே, the next question பார்ப்போம். find the next series 58, 52, 46, 40, 37. இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே -6னால எல்லாமே சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 28. ஓகே, ஆன்சர் 28. தென் 10th question பாருங்க. Introducing a man, a woman said, his wife is the only daughter of my father. How is the man related to the woman? அவர் வந்து இந்த உமனுக்கு யார் அப்படின்னு. இதனுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதுலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ் வருது. நீங்கள் டெக்னிக்கல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அப்படி தான் பாஸ் ஆக முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ராக்கெட் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் ராக்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப், அதாவது இதனோட பிரின்சிபல் எதுன்னா கன்சர்வேஷன் மொமெண்டம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இன்வென்டட் த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பேட்டரி? ஆன்சர் option A Coulomb, option B Galileo, option C Volta, option D Newton. The right answer is option C Volta. Okay, the next question. The point of convergence of a parallel beams coming from the sun is called. Okay, இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் A focus, option B center of curvature, ஆப்ஷன் டி ரேடியஸ், ஆப்ஷன் சி போல். இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். இதோட ஆன்சர் என்ன எல்லாருக்குமே தெரியும், 32 டிகிரி ஃபாரன்ஹீட். 32 degree Fahrenheit. Next question, 15th question. Which color that deviates the least in the spectrum of white light? ரொம்ப நிறைய, அதாவது இதில் ஒன்று ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெட்டு, ஆப்ஷன் சி எல்லோ, ஆப்ஷன் பி க்ரீன், ஆப்ஷன் டி வயலட். இதோட ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ரெட். அதாவது ரொம்ப அதிகமான இடத்துக்கு, அதாவது நிறைய தூரம் பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் தான் இல்லையா. ரொம்ப கம்மியாக பாஸ் பண்ணக்கூடியது வயலட். இது மனசிலாக்கிக்கோங்க. அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்? அதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஜி மீட்டர் per second. ஆப்ஷன் பி. ஓகே, தென் அட் what temperature the Fahrenheit and Celsius are equal? Option A -20 degree Celsius, option B -100 degree Celsius, option C -40 degree Celsius, option D -30 degree Celsius. The right answer is -40 degree, அதாவது -40 degree Celsius. இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, then next question. In barometer dash is used, அதாவது பேரோமீட்டரோட அந்த என்ன லிக்விடால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெர்க்குரி இல்லையா. ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். தென் த பவர் ஆஃப் எ லென்ஸ் இஸ் மெஷர்ட் இன் ஆப்ஷன் ஏ டயாப்டர், ஆப்ஷன் சி வெலாசிட்டி, ஆப்ஷன் பி லிட்டர், ஆப்ஷன் டி சென்டிமீட்டர். ஆப்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டயாப்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த 1 horsepower இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி வாட்? அதாவது ஒரு குதிரையின் திறன் ஹவு மெனி வாட்ஸ். இது வந்து இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய இதில் பார்ப்பீங்க. அதாவது இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு போலீஸ் பேப்பரும் பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு ஆர்மியில் ஏதாவது ஒரு ஃபீல்டு ட்ரையில் கேட்க தான் செய்கிறாங்க. ஆப்ஷன் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1000 வாட்ஸ், பி 980 வாட்ஸ், டி 550 வாட்ஸ், ஆப்ஷன் சி 746 வாட். ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர் இஸ் 746. Then
Next question. The second law of refraction is known as. The right answer options: Huygens law, Maxwell law, Newton's law, Snell's law. The right answer is Snell's law. Okay. Then 22 question. The value of force the acting per unit area is. The value of force acting per unit area is called option A force, option B energy, option C joule, option D pressure. The right answer is pressure. Okay. The next question papam. The dyne is the unit of. Okay. Unit என்ன பாத்தீங்கன்னா force. Then next question பாருங்க. What is the right set of primary colors? அதாவது primary colors என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கலர் தான். அதாவது நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க RBG meaning red, black, green. Okay. Red, black, green la sorry blue, green, black. RBG. Okay, it is the right answer. Blue, green, black. அடுத்த question பாருங்க. The photocell converts the light energy into. The right answer is electrical energy. Okay. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் D ன்னு பார்க்கும்போது மேக்ஸ் தான் இருக்குது. இந்த மேக்ஸ் வந்து நீங்கள் வேணால் இதை பார்க்கும்போது வேணால் செஞ்சு பாருங்கள். ஆனால் மேக்ஸ் இப்போ செய்யக்கூடிய டைம் கிடைக்கல. பட் இருந்தாலும் மேக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் என்ன கெமிஸ்ட்ரி பார்ப்போம். ஓகே, கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அந்த 5 கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 5 கொஸ்டின்ஸில் 10. அதாவது நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வரக்கூடிய, அதாவது நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மேக்ஸை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஒழுங்காக படித்தாலே ரொம்ப அதாவது நீங்கள் மேக்ஸில் சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ் எடுத்து, அதாவது நீங்கள் ஒரு 50 அவுட் ஆஃப் ஒரு 40 எடுக்கணும்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, நம்ம கெமிஸ்ட்ரி பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 மார்க் இருக்கும், அது பார்ப்போம். ஓகே, செக்ஷன் இ கெமிஸ்ட்ரி. த பேக்கிங் சோடா இஸ், அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 41ஓட ஆன்சர் வந்து NaHCO3. ஓகே, டி அதாவது சோடியம் பைகார்பனேட். ஓகே, தென் 42th கொஸ்டின். வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ராக் சால்ட்? ராக் சால்ட் மீன்ஸ் பரல் உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அதாவது நீங்கள் ராக் சால்ட்டுன்னு சொல்லும்போதும் சாதா சால்ட்டு தான் நேம். ஓகே, அப்போ the right answer is NaCl, sodium chloride. Okay, then next question. The Mendeleev the periodic law is based on. Okay, periodic. Okay, the right answer is atomic weight. Okay, atomic weight. Then the isobars are atoms showing same. The right answer is atomic mass. Then the greenhouse gas effect is, அதாவது greenhouse effect is caused by CO2. ठीक है, answer is CO2. Then the most abundant hydrocarbon is polluted is methane. Okay, right answer is methane. Strongest acid among the following. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் குளோரிக் ஆசிட். இதில் எது ஸ்ட்ராங்கஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் ரைட் ஆன்சர் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களோட சஜஷனை உங்களுக்கு கமெண்டில் போட்டுக்கலாம். இதோட ஆன்சர் நீங்கள் தேடிக்கோங்க. ஓகே, தென் ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டோர்ட் இன் வாட்டர் டு கீப் இட் ஒயிட், to keep it fresh, to keep it free from poison, to prevent it from burning. The right answer is to prevent it from burning. Okay, then the pH value of pure water is. The right answer is 7. அதாவது நார்மல் வாட்டர்னாலே இது நார்மல் வாட்டர்னு சொல்லலாம் இல்லையா? pH வேல்யூ 7 இல்லைன்னா சம்டைம்ஸ் 5.2.
அதாவது இந்த ரேஞ்சில் தான் இதனுடைய இது இருக்கும். இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா pH வேல்யூ ஆஃப் பியூர் வாட்டர் என்ன அப்படின்னா 7. ஓகே, தென் 50th கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் குளோரோஃபார்ம். ஓகே, இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா CHCl3, ஆப்ஷன் டி. அப்போ நிறைய பேர் நினைப்பாங்க அந்த டெக்னிக்கல் கொஸ்டின் இவ்வளோ ஈஸியான வரும். உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ஈஸி தான். இதில் எக்ஸாம் பாஸ் ஆக எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா வேக்கன்சி தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் அவுட் ஆகுறது. அதாவது நீங்கள் வந்து 50க்கு ஒரு 40-45 எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பாஸ் ஆக நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் வேக்கன்சியும் கம்மி, நிறைய நீங்கள் படிக்கணும். அதாவது ஃபிசிக்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூடாத ஒரு ஃபீல்டு அப்படின்னா டெக்னிக்கல் மட்டும்தான். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் ஆகிட்டினாலும் எக்ஸாமுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகே, சரி, இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். பாய்.